ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். இந்த காலத்தில் நம்ம சினிமாவில் பார்க்குற விஷயங்களை விட நம்ம வாழ்க்கையில் நிஜமாக நடக்கிற சம்பவங்கள் தான் இன்னும் திகிலூட்டும் விதமாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற கதையும் அந்த மாதிரி ஒரு நிஜமான கதை தான். நம்ம சினிமாவில் பார்த்துருக்கலாம், அனாபெல்லான்னு ஒரு பிசாசு பொம்மை இருந்திருக்கும். அது வெறும் படத்தில் காட்டுற பொம்மை நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான கதை இருக்குன்னு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? இந்த கதை ரொம்ப விசித்திரமாகவும் உங்களை ரொம்ப அச்சுறுத்தும் விதமாகவும் இருக்க போகுது. ஒரு பொம்மை ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல இருக்குது. அதனால ஒரு 2 பசங்களோட உயிர் போயிருச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது வெறும் ஒரு பொம்மையோட கதை இல்ல. இது ஒரு வீட்டோட உயிரை எடுத்த பேய் பொம்மையோட கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அனபெல்லா. 1970ஆம் வருஷம் அந்த சம்பவம் நடந்தது. ஒரு பொண்ணு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தா. அவளோட பேரு டோனா. அந்த குறிப்பிட்ட நாள் அவளுக்கு பர்த்டே. அவளோட 28வது வயது பிறந்த நாளை கொண்டாடுறா. அவங்க அம்மா பக்கத்தில் இருக்க ஒரு டாய் ஷாப்பில் அவளுக்கு ஒரு பொம்மை வாங்குறாங்க. அந்த பொம்மையை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பொம்மையோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு ரவுண்டு ஃபேஸு, அதோட கண்களை பார்த்தா கார்ட்டூனில் இருக்க மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தது. குட்டி மூக்கு, சின்ன சிரிப்பு, இப்படி அந்த பொம்மையை பார்க்கும்போது அதோட வடிவம் இருந்தது. ஆனால் சில ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அது பிசாசு மாதிரி இருந்தது. டோனாக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அந்த பொம்மையை எடுத்து அவ பெட் மேலே வச்சுக்கிட்டா, ஒரு டெக்கரேஷன் பொருள் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. அவள் கூட ஒரு ரூம்மேட் இருந்தா. அவளோட பேர் ஆன்ஜி. அவளும் ஒரு நர்ஸ் தான். அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. ஆன்ஜியோட ஃப்ரெண்டு பேர் லோ. அவரும் நிறைய நேரம் அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தார். அந்த பொம்மையை பார்த்த உடனே லோ ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டான், எனக்கு இந்த பொம்மை மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வரல. எனக்கு இந்த பொம்மையை பார்த்தாலே ரொம்ப விசித்திரமாக இருக்குது, எனக்கு பயமாகவும் இருக்குது. இது சரியில்லை. அதனால் இந்த பொம்மையை எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிடாதீங்க, வெளியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டோனா கேட்கல. இது ஒரு சாதாரண பொம்மை தானே, ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டா. கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீட்டில் விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. அந்த பொம்மை அதோட கைகளை மடிச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுலாம் உட்காந்துருந்தது. 2 பேரும் வீட்டில் இல்லாத டைம் அது வேற வேற ரூமுக்கு போய் நடக்கலாம் ஆரம்பிச்சது. இது பார்க்கவே ரொம்ப விசித்திரமாக இருந்தது. அவங்க நினச்சாங்க, ஒருவேளை அந்த பொம்மை மெக்கானிக்கலாக ஆப்ரேட் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பொம்மைக்கு மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் கிடையாது. ஆனால் அது ஒவ்வொரு ரூமுக்கும் நடக்குது. இதெல்லாம் அவங்க கவனிக்கிறப்போ ரொம்ப விசித்திரமாகவும் பயங்கரமாகவும் இருக்குது. ஒரு நாள் தோனா அவளோட வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பொம்மையை சோஃபாவில் வச்சுட்டு வெளியே போகிறான். வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் பார்க்கும்போது அந்த பொம்மை அந்த சோஃபாவில் இல்லை, அவளோட பெட் மேலே இருந்துச்சு. இது பயங்கரமான ஷாக் 2 பேருக்குமே. இது எப்படி சாத்தியம்? அவங்க வீட்டோட கேட் லாக்கில் தான் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக அவங்க வீட்டுக்கு யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த பொம்மை எப்படி சோஃபாவில் இருந்து பெட்டுக்கு போச்சு? இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க மனசில் பயம் உருவாக ஆரம்பிச்சது. ஆனால் 2 பேரும் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்கிடலை. ஒரு நாள் அவங்க வீட்டு ஃப்ளோரில் சில பேப்பர்ஸ் இருந்துச்சு. அதில் ஹெல்பர்ஸ் ஹெல்ப் லோ அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதுவும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கும்போது ஒரு குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருந்துச்சு. இதில் பயப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டில் இந்த மாதிரி எந்த வித பேப்பர்ஸும் கிடையாது. அப்போ எப்படி அவங்க வீட்டு வாசலில் பேப்பர்ஸ்லாம் இருந்திருக்கும்? அப்போ தான் தோனாக்கு டக்குன்னு அவன் மனசில் ஒரு பயம் உருவாச்சு. இது எல்லாமே அது அந்த பொம்மையோட வேலை தான் அப்படின்னு. இப்போது தோனா அந்த பொம்மையை கூர்ந்து கவனிக்கிறா. அதோட கையிலையும் நெஞ்சிலையும் ஒரு ரெட் மார்க் இருந்ததை கவனிக்கிறா. அதை பார்க்க ஒரு பிளட் ட்ராப் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டா. ஆங்கி கூட ரொம்ப பயந்துட்டா. இப்போது 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க, இது வெறும் பொம்மை இல்லை, இந்த பொம்மைக்குள்ளே ஏதோ அமானுஷம் இருக்குது, இதை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு மந்திரவாதியை கூப்பிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அவங்க ஒரு மந்திரவாதியை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவர்கிட்ட அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொம்மையை பார்த்து அந்த மந்திரவாதி சொல்கிறாரு, இதுக்குள்ளே இருக்கிற ஆவியோட பேர் அனபெல்லா ஹிக்கின்ஸ். அவள் ஒரு 7 வயசு பொண்ணு. அவள் இறந்துட்டா. அவளோட பாடியை இந்த அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நிலத்துல தான் புதைச்சி வச்சாங்க. அவளோட ஆவி தான் இந்த பொம்மைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சொல்கிறாரு. அதுபோக டோனாவை அந்த ஆவிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் டோனா கூட அந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு. இப்போ டோனாவும் அவளோட ஃப்ரெண்டும் அந்த ஆவி ரொம்ப பாவம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அதனால அந்த பொம்மையை நம்ம எதுவும் பண்ண வேணாம், வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆன்ஜியோட ஃப்ரெண்டு லோக்கு மட்டும் இன்னும் அந்த பொம்மை மேலே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி அவன் தூங்கிட்டு இருக்கப்போ
அவனுக்கு ஒரு ஸ்லீப் பேரலிசிஸ் மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். அவன் கண்ணு வந்து ஓப்பனா இருந்த மாதிரியும், அவனோட உடம்பு வந்து சுத்தமா அசைக்க முடியல. சடனா அவன் கால் பக்கம் பார்த்தா, அந்த அனபெல்லா பொம்மை வந்து உட்கார்ந்திருந்தது. அந்த பொம்மை ஸ்லோவா அவன் கால் மேல ஏறி, அவன் நெஞ்சு வரை ஏறி வருது. அடுத்து அவனோட தொண்டைய பிடிச்சு நெரிக்குது. அவனுக்கு மூச்சு விட முடியாம மூச்சு திணற ஆரம்பிச்சிட்டான். லோ அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டான். அவனுக்கு எல்லாமே இருட்டாயிருச்சு. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அது ஒரு ட்ரீம். அது ஒரு கனவா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அது ஒரு கனவு இல்லை. அவன் உடம்புல அனபலா ஏற்படுத்திய இரத்த காயங்கள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நடக்க போகிற சம்பவம் இன்னும் பயங்கரமாக இருந்தது. லோ டோனாவோட ரூம் பக்கம் போயிட்டு இருந்தான். அப்போ அந்த தரையில் வந்து அந்த அனபலா பொம்மை இருந்துச்சு. அவனுக்கு சடனாக நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஷர்ட்டை கலட்டி பார்த்தா 7 நகைக்காயங்கள் இருந்தது. 3 வெர்டிக்கலாகவும் 4 ஹரிசாண்டலாகவும் இருந்தது. அந்த புண்ணை பார்க்கும்போது அந்த காயம் ரொம்ப வெந்து போனமாக இருந்துச்சு. இதில் தான் கன்ஃபார்ம் ஆச்சு அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிறது குழந்தையோட ஆவி இல்லை, சாத்தான் அப்படின்னு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அவங்க 2 பேரும் 2 மந்திரவாதியை கூப்பிடுறாங்க. அவங்க பேர் எட் லொரைன் வாரன். வாரன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆவி பொம்மையில் செட்டில் ஆக வரல, அது ஒரு மனுஷ உடலை வந்து தேடுது. அந்த மனுஷ உடலில் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்குது. அதுவும் குறிப்பாக லோவை வந்து மெயின் டார்கெட்டாக வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சி. இப்போது இம்மிடியேட்டாக அந்த பொம்மையை எட்டும் லொரைனும் மியூசியத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த பொம்மையை ஒரு கிளாஸ் பாக்ஸில் வந்து லாக் பண்ணி ஒரு கிராஸ் போட்டு டு நாட் ஓப்பன் ஒரு போர்டு வைக்கிறாங்க. கூடவே ஒரு பைபிள் வேர்ஸும் வைக்கிறாங்க. அந்த பொம்மையை கிளாஸ் பாக்ஸில் அடைச்சி வச்சாலும் அந்த பொம்மையோட அமானுஷ்யம் இன்னும் அதே மாதிரி தான் இருந்தது. அது இன்னும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொம்மையாக தான் இருந்தது. அப்போ ஒரு நாள் ஒரு கப்பல் வந்து அந்த மியூசியம் வந்து விசிட் பண்ணுறாங்க. அப்போ அனபெல்லாவை அடைச்சி வச்சிருக்க அந்த கிளாஸ் பாக்ஸ் கிட்ட போயிட்டு அனபெல்லாவோட ஸ்டோரியை கேட்டு சிரிக்கிறாங்க. அந்த பையன் அனபெல்லாவை அடைச்சி வச்சிருக்க கிளாஸ் பாக்ஸை வந்து தட்டி அதை இன்சல்ட் பண்ணுறான். அப்போ வாரன் என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு இது பெரிய ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னாரு. ஆனால் அந்த பையன் அதை சிரித்து பெரிய விஷயமா வந்து எடுத்துக்கல. அப்போ பைக்கில் வெளியில் போகிறப்போ அவனோட பைக் கண்ட்ரோல் இழந்து ஒரு லாரி மேலே இடித்து அங்கேயே அந்த பையன் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு 1 வருஷம் கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. அது ஒரு சாதாரண பொம்மை இல்லை. அனபெல்லா வந்த நாள்லேருந்து டோனாவோட லைஃபே ஃபுல்லாக மாறி போச்சு. ரூமில் யாரும் இல்லைனா கூட அங்கே யாராவது இருக்கிற மாதிரியே தோணும் அவளுக்கு. ஆனால் உண்மையாக அந்த அனபெல்லா பொம்மைக்குள்ளே ஒரு விசித்திரமான சக்தி இருக்க தான் செய்யுது. என்னதான் அந்த அனபெல்லா டாலை மியூசியமில் கிளாஸ் பாக்ஸ்குள்ளே வச்சாலும் அது இன்னும் பல பேரோட உயிரை எடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாமா, இல்லைனா நம்ம ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி அமானுஷ சக்திலாம் இருக்கா? உங்ககிட்ட இதே மாதிரி அனபெல்லா டால் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். அடுத்து ஒரு ஸ்பைன் செல்லிங் ஸ்டோரியில் சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.